Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு awareness வீடியோ தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக தீபாவளிக்கு முன்னாடி எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சேல் போட்டிருந்தாங்க. எப்பயும் இருக்கிறத விட ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அந்த டைமில் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தது, இதெல்லாம் நிஜமாலுமே டிஸ்கவுண்ட்டா இல்லை பொருளோட விலையை ஏற்றி இறக்குறாங்களா, மக்களை ஏமாத்துறாங்களாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்தது. எனக்குமே அந்த டவுட் நிறையவே இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சில பொருட்கள் வந்து என்னோட யூடியூப் வேலைக்கு சம்பந்தமான பொருட்கள், கிச்சன் பொருட்கள் எல்லாம் நான் வாங்கணும்னு சொல்லி நிறைய நாளாக பார்த்து வச்சுருந்த ப்ராடக்டோட ரேட் எல்லாம் போய் செக் பண்ணேன். நிஜமாலுமே அந்த பொருளுக்கெல்லாம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு நான் பார்த்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஆனால் அந்த பொருளெல்லாம் என் கைக்கு வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் வாங்கின பொருட்களில் ஒரு சில பொருள் வந்து நான் டிஸ்கவுண்ட்டே இல்லாமல் ஒரிஜினல் ரேட்டுக்கே வாங்கியிருக்கேன். அந்த நான் பார்த்த டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற விவரம் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ரொம்பவே ஏமாற்றமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அமேசான் சேலில் ஒரு சின்ன ட்ரிக்கு வச்சுருக்காங்க. அது தெரியாமல் என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. சரி, இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக க்ரியேட் பண்ணால் இனி வரப்போகிற சேலில் நம்ம ஏமாறாமல் இருக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதுக்கப்புறமா அந்த அமேசான் சேலில் இருக்கக்கூடிய ட்ரிக் என்ன, நான் என்ன பொருள் வாங்கி ஏமாற்றம் அடைஞ்சேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் மேட் வாங்கினேன். ஸோ எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறதால 2 டேபிள் மேட் வாங்கியிருக்கோம். ஸோ சண்டையை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த விளம்பரம் வந்து நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க. அண்ணாச்சி வந்து பேசுவார், பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர் வீட்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம வீட்டில் இல்லைன்னா எப்படி? அதனால் ரொம்ப நாளாக வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வாங்கிட்டேன் ஃபைனலாக. ஸோ எல்லா ஃபிட்டிங்ஸும் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு கொடுத்துருவாங்க. இது அசம்பிள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டேபிள் வந்து எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்றதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குது குவாலிட்டி. பசங்க ஏதாவது இது மேலே எழுதிட்டா கூட தெரியாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பிளாக்கும் ப்ரௌனும் செலக்ட் பண்ணி வாங்கினேன். நல்லா இருக்குது குவாலிட்டி. ஸோ அடுத்து நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் நைஃப் செட் ஒன்று வாங்கினேன். பீஜியன் பிராண்ட் நைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வாங்கின பீஜியன் நைஃப் வந்து 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, கொஞ்சம் பெரிய நைஃப் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த செட்டு வாங்கினேன். ஆஃபரில் இருந்தது, அதனால் வாங்கினேன். அடுத்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட் பிக்சர் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கினேன். அதாவது செவுத்தில் ஆணி அடிக்காமையே எவ்வளோ ஹெவியான பிக்சர் வேணாலும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இது வாங்கியிருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் சைஸில் வாங்கியிருக்கேன். ஸ்மால், மீடியம், லார்ஜு. ஒவ்வொன்றிலையுமே வந்து 8 பீஸ் இருக்கும். ஸ்மால் வந்து 1.8 kg வரைக்கும் வெயிட் தாங்கும். மீடியம் வந்து 5.4 kg வரைக்கும் தாங்கும். லார்ஜ் வந்து 7.2 kg வரைக்கும் தாங்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து வெல்க்ரோ மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி லாக் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே கம் இருக்கும். லேபிள் மாதிரி இந்த கவரை எடுத்துகிட்டு ஒரு சைடை வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒட்டிக்குவோம், ஒரு சைடை வந்து செவுத்தில் ஒட்டிக்குவோம். இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமோட 4 கார்னர்லேயும் நம்ம ஒட்டிக்கணும். இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நிறைய நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஆஃபரில் இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அடுத்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் சாக்கெட் வாங்கினேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து ப்ளக் பாயிண்ட் கம்மியாக இருக்கிற இடத்துலலாம் ஒவ்வொரு தடவையும் ப்ளக்கை மாற்றி மாற்றி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா எல்லா டிவைஸும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொபைலெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுலேயே டேரெக்டாக போட்டுக்கலாம். உள்ளேயே மொபைல் அடாப்டர் எல்லாம் இருக்கும். அதனால் மொபைலுக்கு தேவையான கரண்ட்டு தான் வந்து கிடைக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. போர்ட்ரானிக்ஸ் வந்து நல்ல பிராண்டு. ரேட்டிங் எல்லாம் சூப்பராக இருந்தது. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ அடுத்து என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாமா எர்த் ஹேர் மாஸ்க் வாங்கினேன்.
நிறைய யூடியூப் சேனலில் இந்த மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் பற்றி ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுவும் இந்த ஆனியன் ஹேர் மாஸ்க் வந்து முடியை நல்லா சாஃப்டாக்கும், ஹேர் ஃபால் தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து சிலிக்கான் அண்ட் பேரபன் ஃப்ரீ, அதனால் தைரியமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நல்லா ஆஃபரில் இருந்தது, அதனால் வாங்கினேன். இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறமா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக சில்கியாக ஆயிடுச்சு. ஆனால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு என்னால் ஒரு யூஸில் ஜட்ஜ் பண்ண முடியல. நான் இன்னும் 2-3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பின்டு கமெண்ட்டில் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் சேர் ஒன்று வாங்கினேன். ஸோ நிறைய நேரம் இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணால் நிறைய பேக் பெயின் வருதுன்னு சொல்லிட்டு இந்த சேர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது நல்ல ஆஃபரில் இருந்தது இந்த சேரு, அதனால் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் டெலிவரி கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து நீட்டாக பேக் பண்ணி இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து இப்படி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஈஸியாக இருந்தது அசம்பிள் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் டக்குன்னு இந்த மாதிரி அடுக்கி இப்படி அசம்பிள் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா சீட்டோட ஹைட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி பேக் சப்போர்ட் வந்து வேணும்னா இப்படி சாய்ச்சிக்கலாம். அதே மாதிரி ஆம்ரெஸ்ட், நம்ம கை வைக்கிற ஹேண்டிலோட ஹைட்டையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரேட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, ஆஃபரும் நல்லா இருந்தது, அதனால் இது வாங்கினேன் நான். அடுத்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த D-Link வைஃபை ரவுட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய யூடியூப் ஒர்க்குக்கு வந்து இந்த வைஃபை ரவுட்டர் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் சம்டைம்ஸ் ஆஃபீஸ் வேலை வந்து வீட்டிலேருந்து செய்வார். ஸோ இருக்கிற வைஃபை ரவுட்டர் வந்து கொஞ்சம் மக்கார் பண்ணிகிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை ரவுட்டர் வாங்கினோம். இது வந்து டியூவல் பேண்டு, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல ரேட்டிங்ஸ் இருந்தது, ஆஃபரும் இருந்தது, அதனால தான் இது செலக்ட் பண்ணோம். இது கூடவே வந்து கேபிள், அடாப்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு USB போர்ட் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால் இது வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுட்டர் UPS வாங்கினேன். இது வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி, ஒரு சின்ன பவர் பேக்கப் மாதிரி, 4 ஹவர்ஸ் வந்து பவர் தாங்கும். இப்போ நம்ம வீட்டில் செக்யூரிட்டி கேமரா இருக்குது, இல்லை டிவி செட்டாப் பாக்ஸ் வந்து பவர் கட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், இல்லை வைஃபை வந்து பவர் கட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னா நம்ம வந்து இந்த ரவுட்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா டக்குன்னு இந்த பேக்கப்பில் ஒர்க் ஆகும். நம்மளுக்கு வந்து கட் ஆகாமல் தொடர்ந்து வந்து இந்த வைஃபை ரவுட்டரு, கேமரா, டிவி எல்லாம் வந்து வேலை செய்யும். இது வந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் பவர் பேக்கப் கொடுக்கும். ரொம்ப லைட் வெயிட்டு, 250 கிராம்ஸ் தான். 1 இயர் வாரண்ட்டி இருக்குது இதுக்கு. அடுத்த பொருளும் வந்து யூடியூபுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ யாராவது புதுசாக யூடியூப் சேனல் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைபாட், ஒரு 50 இன்ச் ட்ரைபாட் வாங்கினேன். இது வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 50 இன்ச் வரைக்கும் ஹைட்டு வந்து நம்ம உயரம் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ட்ரைபாடுக்கு வந்து நான் சம்டைம்ஸ் மொபைல்லையும் ஷூட் பண்ணுவேன், கேமராலையும் ஷூட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து மொபைல் ஹோல்டர் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு இது ஒன்று தனியாக வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அது என்ன அமேசான் சேலில் ட்ரிக்கு, நான் என்ன பொருள் வாங்கி ஏமாற்றம் அடைஞ்சேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ அமேசான் சேல் வந்து 4 நாளைக்கு இருந்தாலும் கூட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டோட லைஃப் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான். இது வந்து ஒரு சிலருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், என்ன மாதிரி தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து லைட்டனிங் டீலில் இருக்குது, ஒரு 30% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. உடனே கார்ட்டில் ஆட் பண்ணிடுறீங்க. ஆட் பண்ண உடனே மேலே வந்து சின்னதாக டிஸ்பிளே ஆகும், இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸில் முடிஞ்சிரும் அப்படின்னு டைம் கம்மியாகிக்கிட்டே வரும்.
செக் அவுட் இன் 14.46 minutes to receive this discount அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் இது குட்டியாக டிஸ்பிளே ஆகிறங்காட்டிக்கு நம்மள நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். 2-3 பொருள் சேர்த்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு நம்ம வேறு பொருளை சர்ச் பண்ணுறதுக்காக நம்ம கார்ட்டை விட்டு வெளியில் வந்துடுவோம். ஆனால் கரெக்டாக 15 minutes கழிச்சு அந்த பொருளோட விலை வந்து ஒரிஜினல் ரேட்டுக்கு போயிடும், நம்மளுக்கு ஆஃபர் ரேட்டு கிடைக்காது. நான் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா 2-3 பொருள் சேர்த்து ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கமாண்ட் ஹுக்ஸு, இந்த போர்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டு இதெல்லாம் கார்ட்டில் வச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஒரு 2 hours கழிச்சு தான் வந்து நான் போய் ஆர்டர் போட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ரேட்டில் தான் கிடச்சிருக்கு, எனக்கு டிஸ்கவுண்டட் ரேட்டு கிடைக்கல. இதை வந்து நான் பொருளெல்லாம் வீட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணினேன். எனக்கு வந்து அது ரொம்பவே ஏமாற்றமாக இருந்தது. சரி, இது உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இனி வரப்போகிற சேல்லெல்லாம் நம்மளாம் ஏமாறாமல் இருக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது எல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த சேலில் பொருள் வாங்குறதுக்கு ஏதாவது ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.